எலக்ட்ரிக் இந்த மாசம் 71% ஜம்ப் ஆயிருக்கு. இது ரேலியா இல்ல ட்ராப்பா? ஓலோ எலக்ட்ரிக் கடந்த மாசம் மார்ச் 2ஆம் தேதி அரௌண்ட் 21 rupees per ஷேர் வரைக்கும் போயிருந்தது. இப்ப ஏப்ரல்ல லாஸ்ட் 2 செஷன்ஸ்ல 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப அரௌண்ட் 40 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த திடீர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? கம்பெனி டெவலப் பண்ண LFP செல் தான் காரணம். LFP செல்னா லித்தியம் அயன் பாஸ்பேட் செல். இது இம்போர்ட்டட விட சேஃப்னு சொல்றாங்க, காஸ்டும் கம்மி, லாங் டூரேஷன் வரும்னு சொல்றாங்க. இப்போ ரெகுலேட்டரி அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஓலோ சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து டெல்லி EV பாலிசி 2026-2030 வந்திருக்கு. ஸோ இது 2-வீலர் EVக்கு சப்சிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம் ஓலோ எலக்ட்ரிக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. இப்போ ஓலோ எலக்ட்ரிக் செல்ஸை சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. இப்போ இவங்க பண்ண LFP செல்லுக்கு ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் இந்தியாலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஓலோ எலக்ட்ரிக்கு ஒரு குட் நியூஸ். இனி தொடர்ந்து நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த LFP செல்லுக்கு ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சிருச்சா அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். அவங்களோட Q4 ரிசல்ட் எப்படி வருதுன்றத வாட்ச் பண்ணணும். அடுத்ததான் இந்த டெல்லி EV பாலிசி 30 days ஃபீட்பேக் முடிஞ்சு ஃபைனலா என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அதையும் வாட்ச் பண்ணணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்டாக் இன்சைட்ஸ் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கைட். தேங்க்யூ.